சொல்றியா? ஏய், இல்லாதவன் இருக்கிறவங்க கிட்ட மோதனா இப்படிதான் பிரச்சனை சமாளிக்க முடியாத அளவுக்கு வந்துட்டே இருக்கும். என்னங்க இதுங்க கிட்ட எல்லாம் நமக்கு என்னங்க பேச்சு? நிலத்தை சுத்தி வேலையை போடணும், இல்லனா கண்ட நாயெல்லாம் உள்ள வந்து அசிங்கம் பண்ணும். ஏய் உமா, என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? எங்களை பத்தி எல்லாம் பேச உனக்கு என்ன தகுதி இருக்கு? நீ ஒவ்வொரு தடவை தப்பு பண்ணும் போதெல்லாம் கூட பிறந்தவன்னு மன்னிச்சு விட்டுட்டு இருந்தா, அந்த வாய்ப்பை பயன்படுத்தி திருந்தாம திரும்ப தப்பு மேல தப்பா பண்ணிட்டே இருக்க. வயித்துல ஒரு குழந்தைய சுமந்துட்டு இருக்க. நீ இம்புட்டு வன்மத்தோட இருந்தா பிறக்கிற குழந்தை எப்படி நல்லா பிறக்கும்? இப்படி அடுத்த வகை சொத்துக்கு ஆசைப்படுறியே, இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்க மாட்டியா? ஏய், சும்மா கத்திட்டு கிடக்காத. எனக்கு நீங்க நல்லா இருக்க கூடாது, நாசமா போகணும். அப்பதான் நான் நிம்மதியா சந்தோஷமா இருப்பேன். இந்த இடம் இருக்க போய் தானே ஆடிட்டு இருக்கீங்க. அத புடுங்கிட்டா, எரியறத அணைச்சிட்டா, கொதிக்கிறது தானா அடங்கிடும். என்ன நின்னுட்டே இருக்கீங்க? இடத்த காலி பண்ணுங்க. தம்பி, ஏன் தம்பி இப்படி எங்க கிட்ட பிரச்சனை பண்ணிட்டே இருக்கீங்க? நாங்களே வீட்டை திருப்ப பணம் கிடைக்காம அலைஞ்சுகிட்டு இருக்கிறோம். கடவுளா பார்த்து ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்காரு, அதை ஏன் கலைக்கணும்னு நினைக்கிறீங்க? பெரியமா என்ன பேசுறீங்க? உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இருக்கு, பணம் வேணும், அதெல்லாம் வாஸ்தவம் தான். அதுக்கு உங்க நிலத்தை விற்கணும். இப்படி அடுத்தவன் நிலத்தை வித்து அதுல வர்ற காசை வச்சு உங்க பிரச்சனையை சரி பண்ணணும்னு நினைச்சா எப்படி? இது நியாயமா? அடுக்குமா? சொல்லுங்க. ஏய், எதுனா அடுத்தவங்க சொத்து? இது என் மாமன் கதிரேசனோட சொத்துரா. ஓலி பத்திரத்தை ரெடி பண்ணி ஆட்டத்தை கலைக்கலாம்னு பாக்குறீங்களா? இது நடக்காதரா, நான் அதை விட மாட்டேன். எது? எங்க பத்திரம் போலியா? ஜோடி போட்டு பார்க்கலாமா? உங்களோடதுக்கும் எங்களோடதுக்கும் ஜோடி போட்டு பார்க்கலாமா? உங்களுக்கு சந்தேகமா இருந்தா கோர்ட்ல போய் கேஸ போடுங்க, அங்க வச்சு பாத்துக்கலாம் யாரோடது ஒரிஜினல் யாரோடது ஜெராக்ஸ். ஏடா, கோர்ட்ல கேஸ போட்டு எங்களை இழுத்தடிச்சு நிலத்தை விற்க முடியாம பண்ணி எங்க வீட்டை அபகரிக்கலாம்னு நினைக்கிறியா? அது நடக்காதுரா, அது நடக்கவே நடக்காது. கோர்ட் என்னடா கோர்ட்? நான் இப்பே நம்ம ஊர் பஞ்சாயத்தை கூட்டுறேன். அவங்க சொல்லுவாங்கடா யார்கிட்ட இருக்குது போலி, யார்கிட்ட இருக்குது உண்மைன்னு. என்ன பாக்குறீங்க? நம்ம ஊரு படகுத்தி அம்மனை பத்தி உங்களுக்கு தெரியும்ல? மனசுக்குள்ள இருக்கிற பொய்ய குத்தி காட்டிடுவாங்க. நம்ம ஊரு பஞ்சாயத்துல பொய் சொல்றவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நாம காலம் தொட்டு அந்த முறையை தான் பயன்படுத்திக்கிட்டு வரோம். அதே மாதிரி இவங்கள யாரு பொய் சொல்றா, யாரு உண்மையை சொல்றான்னு முடிவை அந்த அம்மா கிட்டே விட்டுருவோம். அந்த அம்மனுக்குன்னு ஒரு சாங்கியம் இருக்கு. காஞ்ச மிளகா வத்தல அம்மியில அரைச்சு அதை எடுத்து அம்மன் முகத்துல பூசுனா, மனசுக்குள்ள பொய் பரட்டு இருந்தா அம்மனுக்கு பூசின வத்தலோட எரிச்சலு உங்க உடம்புல தீயா காந்தும். அங்கேயே அவங்க பொய்யானவங்கன்னா அம்மன் காட்டி கொடுத்துரும். என்ன அம்மனுக்கு மிளகா அரைச்சு யாரு பொய்யானவங்க யாரோட பத்திரம் உண்மையானதுன்னு கண்டுபிடிச்சிடலாமா? இப்ப கூட உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தரேன். உண்மையை இங்கே ஒத்துக்கிட்டா நல்லது, இல்லைனா அம்மனோட சக்திக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டியிருக்கும். சரி, நாளைக்கு 2 குடும்பத்துல இருந்தோம் ஒருத்தர் அம்மனுக்கு மிளகா அரைச்சு பூசுங்க. யாரோட உடம்பு எரியுதோ அவங்க பொய்யானவங்க. இதுதான் இந்த பஞ்சாயத்தோட தீர்ப்பு. என்ன சொல்றீங்க? என் மாமனார் கதிரேசன் ரொம்ப நேர்மையானவர். அவர் எங்களுக்கு காமிச்சு கொடுத்த இந்த பத்திரம் தான் உண்மையானது. அது ஊருக்கும் இவர்களுக்கும் நிரூபிக்க நான் அம்மனுக்கு மிளகா அரைச்சு பூசுறேன். மிளகா அரைச்சு பூசி இவங்க போலியானவங்கன்னு அவங்க முகத்தறைய கிழிக்கிறேன். ஏப்பா பழனி, அவங்க அம்மன் பூஜைக்கு ரெடி ஆயிட்டாங்க, நீங்க என்ன சொல்றீங்க? போலியா பத்திரம் வச்சிருக்கவள இப்படி தைரியமா சொல்லும் போது உண்மையான பத்திரம் வச்சிருக்க நான் ஏன் பயப்படணும்?
நாங்களும் அம்மனுக்கு மிளகா அரைச்சு பூச ரெடி. அப்புறம் என்ன, நாளைக்கு எல்லாரும் கோயிலுக்கு வந்துருங்க. உண்மையை அங்கே வச்சு கண்டுபிடிச்சிருவோம். இப்ப நீங்க எல்லாரும் கிளம்பலாம். பிரேசா, இந்த பத்திரம். ஏன் பத்திரம் தானே, பத்திரம் மாத்தி கித்தி போலி பத்திரத்தை கொடுத்துட போறீங்க. பாத்துக்கப்பா, நல்லா செக் பண்ணு. பஞ்சாயத்துல பெருசா வீராப்பு பேசுறவங்களாம் ஆளைய காணும். என்ன வருவாங்களா இல்ல போய் சொல்லிட்டோன்னு அங்க போய் அம்மனுக்கு மிளகா பூசினா உண்மை தெரிஞ்சோன்னு பயந்து ஓடி ஒளிஞ்சிட்டாங்களா? எதுக்கும் அவங்க வீடு வரைக்கும் போயிட்டு ஒரு எட்டு பார்த்துட்டு வர்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு அவசியம் இல்ல தும்பி, வந்துகிட்டே இருக்கும். ஐயா, நீங்க உங்க சோதனையை ஆரம்பிக்கலாம் ஐயா. அம்மா அமுதா, நீ கொண்டு வந்த மிளகாவத்துல அம்மனோட பாதத்துல வச்சு அம்மனை மனசுல வேண்டிக்கிட்டு, என் மனசுக்குள்ள பொய் இல்ல நெசந்தா இருக்குன்னு வேண்டிக்கிட்டு, இந்த மிளகாய அம்மியில அரைச்சு அம்மனோட முகத்துல பூசிட்டு அம்மன் முன்னாடி வந்து நில்லுமா. அம்மா, எங்க மனசறிஞ்சு நாங்க எந்த தப்பும் பண்ணல. நாங்க வச்சிருக்கிறது தான் உண்மையான பத்திரம். அந்த நிலம் எங்க மாமா பேர்ல தான் இருக்கு. அது உனக்கும் தெரியும். உனக்கு தெரிஞ்ச அந்த உண்மைய ஊருக்கும் உறக்க சொல்லுமா. அந்த நிலாவுக்கு ராக்கெட் விடுறவன அது நல்லா போய் சேரணும்னு வீட்டுல சாமி கும்பிட்டு தான் ஏறி இருப்பான். கல்லுக்கு மிளகா பூசுனா எரியுமான்னு கேட்டியே, இப்ப புரிஞ்சுக்கிட்டியா? அது கல்லு இல்ல, சக்தி வாய்ந்த அம்மன். நான் சொல்றப்பவே என் பேச்ச கேட்டிருந்தா இப்படி ஊருக்கு முன்னாடி அசிங்கப்பட்டிருக்க வேண்டாம்ல. அப்பச்சி
நானே ஒரு பொண்ணுகிட்ட மறுபடியும் தோத்துட்டு இருக்கேன்னு எரிச்சல் இருக்க. இதுல உங்க பங்குக்கு என்ன வெறுப்பேத்துறீங்களா? டேய் பழனி, நீ அடிபட்டாலும் சிங்கம். உன்னோட கர்ஜனை இப்ப பயங்கரமா இருக்கணும். உனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு அவளை கடிச்சு கொதறணும்னு என்ன வரும்? ஆனா அதை நாம பண்ணக்கூடாது. ஐயா. வாயா லிங்கம். வணக்கம் ஐயா. எதுக்கு ஐயா ஆஸ்துமா சொன்னீங்க? இன்னைக்கு கோயில நடந்த விஷயத்தை எல்லாம் நீ கேள்விப்பட்டிருப்ப. ஊருக்கு முன்னாடி தம்பிக்கு ரொம்ப அசிங்கமா போயிடுச்சு. நம்மளை அசிங்கப்படுத்தினவன் சந்தோஷமா இருக்கவே கூடாது. நீ என்ன பண்ணுவிய ஏது பண்ணுவிய எனக்கு தெரியாது. என் மகன் பட்ட வழிக்கு மருந்து அந்த அமுதாவும் அவளோட கண்ணு தெரியாத புருஷனும் இன்னும் கோயில தான் இருக்காங்க. நீ உன் ஆளுங்களோட போய் அவங்கள மொத்தமா முடிச்சிரு. தம்பி, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. கொஞ்ச நேரத்தில் நல்ல தகவல் உங்க காதுக்கு வரும். அதை கேட்டு சந்தோஷமா இருங்க. வரண அவனே மற்ற அவமானத்தை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருந்தா அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. அதே சமயத்துல மறக்கவும் கூடாது. சைலண்ட் அதுக்கான பதிலடியும் கொடுத்துரும். அதுக்குத்தான் இந்த ஏற்பாடெல்லாம். நீ கவலைப்படாம இரு. விடுங்கடா. யார் நீங்களா? புருஷன் அடிக்கிறீங்க? மாமா, உண்மை நம்ம பக்கம்னு நிரூபணம் ஆயிடுச்சு. இப்போ பணமும் கைக்கு கிடைக்க போகுது. நீங்க வாழ்ந்த இந்த கோவில் நமக்கு திரும்பவும் கிடைக்க போகுது. இது எல்லாமே நடக்க காரணமே நீங்க தான். உங்க ஆசீர்வாதம் இந்த குடும்பத்துக்கு என்னைக்குமே வேணும். அப்பாடா, ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. இந்த வீடு திரும்ப கிடைக்க போற சந்தோஷத்தை விட என் மருமகன் பணத்துக்காக கஷ்டப்பட்ட இந்த போராட்டம் முடிஞ்சது. இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. அவ கஷ்டப்படுறதை என்னால தாங்கிக்கவே முடியல. அத்தை, அதையே கஷ்டம்னு சொல்றிய? நம்ம வீட்டுக்கு ஒண்ணுனா அதை நான் பார்த்துட்டு எப்படி சும்மா இருப்பேன்? இதெல்லாம் என்னோட கடமை அத்தை. சரி சரி, இதோட விட்டுருங்க. இதோட நம்ம கஷ்டத்துக்குலாம் ஒரு முற்றுப்புள்ளி வந்துச்சுன்னு நினைச்சுக்கங்க. நிலத்தை விக்க அளக்கலான்னு காலையில போனா பக்கத்து நிலத்துல வேலை செய்யற பொம்பளை ஒண்ணு திடீர்னு சாமி வந்த மாதிரி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே நம்ம நிலத்துக்கு வந்து என் நிலத்தை விக்க பாக்குறீங்களா, உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. திடீர்னு ஒரு இடத்தை காட்டி
இங்க தோண்டுங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் தோண்டோம். உள்ள சாமி சிலை கிடக்குது. நாங்க அப்படியே ஆடி போயிட்டோம். ஊருக்காரங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு போயிட்டு அந்த நிலத்துல சாமி இருக்கிறதுனால இது ஆத்தா குடி இருக்கிற இடம், இத விக்க முடியாது, இங்க கோவில் கட்டணும்னு சொல்லிட்டாங்க. எங்க குடும்பத்துல இருக்கிற முகத்தங்கள் எல்லாம் அப்படியே பார்க்கணுமே. இப்ப அவங்களால சொந்தம் கொண்டாட முடியாத இந்த நிலத்தை விற்கவும் முடியாது. அந்த நிலத்தை வாங்க வந்த சேட்டு கோவில் நிலத்தை வாங்க முடியாதுன்னு ஒரேடியா ஓடி போயிட்டான். பாருடா, நமக்கு மேல ஒருத்தன் அவங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். நம்ம கிட்ட சொதப்பினாலும் செமத்தியா மாட்டிருக்காங்கல்ல. இதுக்கப்புறம் அவங்க பணத்தை புரட்ட எந்த சோர்ஸும் கண்டிப்பா இல்லவே இல்லைன்னா. இந்த ஒரு பொழுது கடந்துட்டா போதும், நாளைக்கு அந்த வீடு நம்ம கைக்கு வந்துரும். அவங்க தெருவுக்கு வந்துருவாங்க. வடிவேலு, என்னடா அண்ணன் நம்மள நடுத்தருல நிப்பாட்டிடாருன்னு தப்பா எடுத்துக்காத. அவனை அப்படிலாம் விட மாட்டேன்டா. அண்ணா, நீ இருக்கிறப்போ எனக்கு என்ன கவலை? ஏ அமுதா, நாளைக்கு உனக்கு விடியிற பொழுது நல்லாவே இருக்காது. அமுதா, நீ செந்தில போய் கூட்டிட்டு வாமா. டேய் மாணிக்கம், நீ கைய கழுவிட்டு வா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். என்னம்மா போ. நம்ம வீட்ல பாம்பா? என்ன சொல்ற? எங்க எங்க இருங்க. எங்க அமுதா? அசையாதீங்க. என்ன சொல்ற? முன்னாடி தான் இருக்கு. அப்படியே இருங்க. சித்தப்பா, அத்தை. அமுதா, என்னம்மா? சித்தம்மா, என்னாச்சு? என்னம்மா என்னாச்சு? வாங்க இங்க பாருங்க. மாப்பிள்ள அசையாத, அப்படியே இரு. உன் கால் பக்கத்துல இருந்தே இருக்கு. இரு, நான் கம்ப எடுத்துட்டு வரேன். ஐயா நாகராஜா, திரும்ப போயிடியா. என் மகனை எதுவும் பண்ணிடாதையா. போயிடியா நாகராஜா. மாப்பிள்ள அப்படியே இரு, அசைஞ்சிடாத, அசைஞ்சிடாத. மாப்பிள்ள பயப்படாத, பயப்படாத. வேண்டாமா? ஏய் வேண்டாம்டா, ஏய் பாத்து பாத்துடா. நீதான் இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லங்க. பாத்து பாத்து. அம்மா, நீங்க எப்படி திடீர்னு வந்தீங்க? வர மண்டே செந்தில டாக்டர் செக்கப்க்கு வர சொன்னாரு. அது சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். வந்த இடத்துல தான் இப்படி ஆயிடுச்சு. உங்க உசுரை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம எப்படி தைரியமா பாம்பு புடிச்சிய?
நான் காலேஜ்ல படிச்சப்போ என்சிசில இருந்தேன். அப்போ ட்ரைனிங்ல இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. நானும் நிறைய பாம்பு பிடிச்சிருக்கேன். அப்பெல்லாம் கடிக்கல, இப்ப கடிச்சிருச்சு. அவ்வளவுதான். நீங்க எதுவும் பயப்படாதீங்க. தைரியமான பொண்ணா இருக்காளே. ரொம்ப தேங்க்ஸ் மாயா. நீங்க நீங்க வரலனா என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். ஐ மீன், நர்ஸா என்னோட பேஷண்ட்டுக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கிறது என்னோட டியூட்டி இல்லையா? அதான் சொன்னேன். நீங்க செஞ்சது உங்களோட கடமை தான். ஆனா அதுக்குன்னு உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? எனக்கு எதுவும் ஆகாது. அதான் என்ன சுத்தி இவ்ளோ பேர் இருக்கீங்கல்ல, சும்மா விட்டுருவீங்களா என்ன? சரி, நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். மறக்காம சாரை மண்டே கூட்டிட்டு வாங்க. ஏமா, இந்த நிலைமையில நீ தனியா போகணுமா? அதான் வீடு இவ்வளவு பெருசா இருக்க, இருந்துட்டு காலையில போமா. பரவாயில்லங்க, அதான் எனக்கு ஒன்றும் இல்லைல்ல. வீடு பக்கத்துல தானே இருக்கு, நானே போய்க்கிறேன். அப்ப சரி, நானும் உங்களோட வரேன். உங்களை வீட்டுல பத்திரமா விட்டுட்டு திரும்பி வந்துடுறேன். ஐயோ, உங்களுக்கு எதுக்குங்க வீண் சிரமம்? நானே போய்க்கிறேன். இதுல என்னங்க சிரமம் இருக்கு? நீங்க என் புருஷன் உசிரையே காப்பாத்திருக்கீங்க, எம்புட்டு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. அதுக்கு பதிலா இந்த உதவிய கூட பண்ணக்கூடாதா? அம்மா, இந்த வைத்தியரு 3 நாளைக்கு இதை சாப்பிட சொல்லியிருப்பேன். அமுதாமா, பார்த்து பத்திரமா கூட்டி. சரிங்க அத்தை, வாங்க. இந்த ஃபார்மை செக் பண்ணிட்டியா? கரெக்டா தான் சார் இருக்கு. வணக்கம் சார். வந்துட்டீங்களா? சேகர், இங்க கரண்ட் எதுவும் கட் ஆகாதுல்ல? ஒண்ணாகாதுல தம்பி, எங்க சைடுல இருந்து இன்னைக்கு எந்த பிரச்சனையும் வராது. உங்க சைடுல இருந்து எந்த பிரச்சனையும் வராதுல்ல? அதெல்லாம் எதுவும் வராதுங்க. நீங்க பத்திரத்துல கையெழுத்து வாங்க. பத்திரத்தோடு கையெழுத்து போடுங்க. பேனா குடியா? அண்ணா இந்த அதெல்லாம் வேணாம். நான் நல்லா எழுதுறதுக்கே ஒரு பேனா வேணும் இருக்கேன். சரி, இந்த பேன் ஆஃப் பண்ணியா? சரிங்க. ஐயா, அதானே பார்த்தேன். என்னமோ பிரச்சனை ஒன்றும் வராதுன்னு சொன்னீங்க. இப்ப என்ன பண்ண போறீங்க? புது பேனா நீங்க வாங்கிட்டு வந்தா கையெழுத்து போட்டுற முடியுமா? என்னம்மா, பணம் ரெடி பண்ணிட்டீங்களா? இந்தாங்க ஐயா, நீங்க கேட்ட பணம். இப்பதாம்மா எனக்கு நிம்மதியா இருக்கு. இந்த வீடு அடுத்தவங்க கைக்கு போறதை விட உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறதுல தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இனி எனக்கு எந்த மன கஷ்டமும் இல்லாம நிம்மதியா அமெரிக்காவுக்கு போகும். சார், பத்திரத்தை மாத்தி இவங்க சொல்ற பேருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணு. அதுக்கு என்ன செலவாகுதோ அதை நான் ஏற்றுக்கிறேன். ஆனா என்னங்க ஐயா, ஒரு வேலையை 2 வேலையா பண்ண சொல்றீங்க? தம்பி, என்ன மன்னிச்சிடுங்க. இவங்க சொன்ன மாதிரி படத்தை கொடுத்துட்டாங்க. இனி நம்மளும் வாக்கு மாறக்கூடாதுல்ல, அதுதானே நியாயம். பொய் என்னைக்குமே ஜெயிக்காது, உண்மை என்னைக்குமே தோக்காது. அதே உங்களுக்கு மட்டும் புரியவே மாட்டேங்குது. அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்ச ஒரு விஷயத்த பண்ணாதான் அது நடக்கும். அடுத்தவங்களை கெடுக்கணும்னு நினைச்ச ஒரு விஷயம் பண்ணா அது உங்க வாழ்க்கைய தான் திரும்ப கெடுக்கும். ஆமா, வாழ்ந்த போது
நியாயமா பார்த்தா உங்களுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லியிருக்கணும். நீங்க மட்டும் சரியான நேரத்துல பணம் கொடுத்து உதவலைன்னா இந்நேரம் நாங்க இந்த வீட்டை இழந்து குடும்பத்தோட நடு ரோட்ல இருந்திருப்போம். எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அதான் அந்த மாதிரி எதுவும் நடக்கலல்ல, எதுக்கு பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு? நான் எதுவும் பண்ணல, என்கிட்ட பணம் இருந்தது, நான் கொடுத்தேன். இருக்கிற எல்லாருமே கொடுக்கறது இல்லையே, அதுக்குன்னு ஒரு மனசும் நம்பிக்கையும் வேணும்ல. ரொம்ப நாள் பழகுனவங்களே பணம்னு வந்தா யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க எங்க குடும்பத்துக்கு வந்து 2 நாள் தான் ஆகுது. நாங்க யாரு என்னன்னு கூட தெரியாது. எங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு 20 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கீங்க. இந்த மனசு யாருக்கு வரும் சொல்லுங்க? இங்க பாருங்க, இனிமே உங்களுக்கு யாருமே எல்லாம் அனாதன்லாம் சொல்லாதீங்க. சொந்தம்னு சொல்லிக்க நாங்க எல்லாருமே இருக்கோம். நீங்களும் இனிமே எங்க குடும்பத்துல ஒருத்தி தான். அதுக்காக தானே நான் எம்பட்டு கஷ்டப்பட்டேன். உங்க நிலத்தை விற்க விடாம சாமி இருக்குன்னு போய் சொல்லி என்கிட்ட பணம் வாங்க வச்சேன். நிலம் கைய விட்டு போனதுக்கு அப்புறம் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சா ராவோட ராவா எப்படி 20 லட்சம் ரூபாய் பணத்தை ரெடி பண்ணா? எங்க இருந்து கிடைச்சது? யாரு கொடுத்தா? மறுபடியும் மறுபடியும் அவகிட்ட நான் தோத்துக்கிட்டே இருக்கேன். என் மூளை நரம்புலாம் அப்படியே டெம்பர் ஆகுது. எப்படி பணம் வந்துச்சு? அண்ணா, அந்த செந்தில் பையில பாத்துக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு நர்ஸ் வராங்க. அவங்க தானே பணம் கொடுத்திருக்காங்க. என்னது, நர்ஸா? அவ்வளவு பணம் கொடுக்கற அளவுக்கு அவங்க வசதியா இருந்தா அவங்க ஏன்டா நர்ஸா வேலை பார்க்கணும்? சின்னதா ஒரு கிளினிக்கே வச்சிடலாமே. ஏய், என்னடா காமெடி பண்றியா? இல்லண்ணே, நான் சொல்றது நிஜம் தானே. அந்த நர்ஸ் தான் பணம் கொடுத்து உதவி பண்ணிருக்காங்க. நம்புற மாதிரியே இல்லையே. அண்ணா, எனக்கும் அந்த டவுட் இருந்துட்டே இருக்குண்ணே. வீட்டுக்கு வந்த 2வது நாளே இம்புட்டு பணத்தை கொடுத்திருக்காங்கன்னா ஏதோ நடந்திருக்குண்ணே. ரொம்ப பழக்கம் இல்லாத ஒருத்தங்க 1 இல்ல 2 இல்ல 20 லட்சம் கொடுத்திருக்காங்கன்னா அவங்க சாதாரண நர்ஸா இருக்க வாய்ப்பு இல்ல. அவங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் ஏதோ ஒரு பெரிய தொடர்பு இருக்கு. கண்டிப்பா அவ ஏதோ பெரிய திட்டத்தோட தான் அவ நர்ஸா உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கா. முதல்ல அவ யாரு, அவளோட பேக்ரவுண்ட் என்ன, என்ன திட்டத்தோட வந்திருக்கான்னு நாம தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய கதை இதுக்குள்ள மறைஞ்சிருக்கு. அவ அமுதாவுக்கு உதவி பண்ணதுக்கான நல்லவளாவே தான் இருக்க போறா. அதுதான் இல்ல, என் கணக்கு சரினா அவ உங்களுக்கு உதவுனது எல்லாமே அவங்களோட மனசுல இடம் பிடிக்கணும்னு அந்த வீட்டுக்குள்ளேயும் போய் வில்லங்கம் பண்ணதா. இது மட்டும் சரியா இருந்துச்சுன்னா அவ நம்ம கூட்டு இல்ல, அவளுக்கு நாம வைக்கணும் வேட்டு. இன்னைக்கு இது போதும். வாங்க வந்து உட்காருங்க. சரி. சரி.
என்ன இது என் ஃப்ரெண்டோட வீடு, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்படியே பார்த்து பேசிட்டு போலாம் வாங்க. வாங்க தம்பி. அடடடடே, வாங்க 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 வாங்க. இப்பதான் உங்களுக்கு வழி தெரிஞ்சதா எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு? பாப்பா கொஞ்ச நேரம் நீ உள்ள போடாமா, உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. ஒண்ணு என்ன படிக்குது? அப்படிலாம் இல்லடா, வரணும் தான் நினைப்பேன், நேரம் கிடைக்கிறது இல்ல, அதான் வர முடியல. இவன் என்னடா அண்ணா அம்மா கதை இழக்காத. சரி விடுறா. பூஜா யார் வந்திருக்காங்கன்னு பாரு. வாங்க. வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். உமாவை போன வாரம் ஒரு ஃபங்க்ஷன்ல பார்த்தனே. ஓ அப்படியா? என்னென்ன சாப்பிடுறீங்க? ஆமா எதுவுமே வேண்டாம். அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. நீ போய் காபி போட்டு எடுத்து. சரிங்க. சொன்னா கேட்கவே மாட்டான். அப்புறம் வேற என்ன விஷயம்? அம்மா, பாப்பா குளிச்சிட்டு இருக்கா, டவல் எடுத்து கொடுக்கணும். ஐயாவை பார்க்க 2 பேர் வந்திருக்காங்க, நீங்க காபி போட்டு கொடுத்துருங்க. சரிங்கம்மா.